ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு பர்சனலாக நீங்கள் ஒரு சேட் பண்ணுறீங்கன்னா அந்த சேட்டை ஒரு பர்டிகுலராக ஃபேஸ் லாக்கோ இல்லை ஃபிங்கர் பிரிண்ட்டோ போட்டு எப்படி லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். அப்படி லாக் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே போய் மேலேருந்து கீழே டவுன் பண்ணும் பொழுது லாக்டு சேட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். இந்த லாக்டு சேட்டை ஓப்பன் பண்ணோம்னா அதை கிளிக் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஃபேஸோ யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய இந்த வாட்ஸ்அப்பை வேறு யாராவது ஒரு தேர்ட் பர்சன் ஓப்பன் பண்ணி மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணும் பொழுது இதே மாதிரி லாக்டு சேட்டுங்கிறது ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி டிஸ்பிளே ஆகும். அப்படி லாக்டு சேட்டுங்கிறது டிஸ்பிளே ஆனாவே உங்களை சார்ந்து இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு என்ன தோணும்னா இதுவே ஏதோ ஒரு பர்டிகுலர் சேட்டை லாக் பண்ணி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதனால இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணும் பொழுது டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த லாக்டு சேட் அப்படிங்கிறத எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஹைட் பண்ணிட்டோம்னா நீங்கள் ஒரு பர்சனல் சேட்டை லாக் பண்ணி வச்சுருந்தாலும் மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணும் பொழுது லாக்டு சேட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகாது. ஆனால் நீங்கள் லாக் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. இதை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறதுங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா லாக்டு சேட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகுது. லாக்டு சேட்டை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டோ ஃபேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணிக்கங்க. நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த சேட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கு மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே சேட் லாக் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்கள், ஹைடு லாக்டு சேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹைடு லாக்டு சேட்ஸுங்கிறது டிசேபிளில் இருக்கும். எனேபிள் பண்ணிக்கங்க. நீங்கள் எனேபிள் பண்ணும் பொழுது கிரியேட் சீக்ரெட் கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். கிரியேட் சீக்ரெட் கோடை கொடுத்துக்கங்க. நீங்கள் ஒரு வேர்டு ஒன்று கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஈமோஜிஸ் கொடுத்துக்கலாம், இல்லை நம்பர்ஸ் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5 6 7 8 அப்படிங்கிறத 4 நம்பர் நான் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் கொடுத்துட்றேன். அகைன் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது 5 6 7 8 அப்படிங்கிறத கொடுத்துட்டு டன் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு லாக்டு சேட்டுங்கிறது ஹைட் ஆயிடுச்சு. வெளியே பார்ப்போம். பாருங்கள், வெளியே லாக்டு சேட்டுங்கிறது ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகலை. ஆனால் இந்த லாக்டு சேட்டை நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, இப்போ பாருங்கள், மேலே டாப்பில் பாருங்கள் சர்ச்சுன்னு இருக்குதுங்களா. இந்த சர்ச்சில் போய் இதோட பாஸ்வேர்டு நம்ம சீக்ரெட் கோட் என்ன கொடுத்துருந்தோம், என்னோடது கொடுத்துக்கும் பொழுது 5 6 7 8ன்னு கொடுத்துருந்தேன். 5 6 7 8ன்னு நான் கொடுக்குறேன். பாருங்கள், லாக்டு சேட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகுது. இப்போ நீங்கள் லாக்டு சேட்டை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் போய்க்க முடியும். ஸோ நீங்கள் வெளியே நீங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே மறுபடியும் நீங்கள் வெளியே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள், லாக்டு சேட்டுங்கிறது டிஸ்பிளே ஆகாது. ஸோ லாக்டு சேட்டுங்கிறது ஹைடாக இருக்கும். ஒரு பர்சனலான சேட்டை லாக்கும் பண்ணியிருக்கிறோம். அது பண்ணதுக்கப்புறமா லாக்டு சேட்டுங்கிற ஒரு ஃபோல்டர் டிஸ்பிளே ஆகும். அந்த லாக்டு சேட்டுங்கிற ஃபோல்டரையும் ஹைட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நார்மலாக சேட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் லாக் பண்ண அந்த சேட்டை ஓப்பன் பண்ணும் பொழுது மேலே இருக்கிற சர்ச்சில் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அந்த கிரியேட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க இல்லையா, அதை பாஸ்வேர்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கங்க. அதை கொடுத்தா மட்டும்தான் லாக்டு சேட்டுங்கிறது ஓப்பன் ஆகுது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைட் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again next videos.